இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையில் நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கிறோம். விசுவாசிகளுடைய அடையாளம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இது ரெக்கார்ட் பண்ணுறதுனால நானே வாசிக்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம், சரியா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமேன். இந்த வேத பகுதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷரோட 40 நாட்கள் உலாவினார்ல, 40 நாட்கள் அவங்களோடு கூட சஞ்சரித்து சில காரியங்களை அவர்களோடு கூட பேசினார். ஸோ அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம்தான். என்ன காரியம்னா, நீங்கள் என்னை விசுவாசிச்சிங்கன்னா உங்களை கொண்டு சில அடையாளங்களை நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு இவற்றை கட்டளையிட்டார். ஆமேன். அவர் கடைசியாக சொல்லி கொண்டு போன முக்கியமான ஒரு காரியங்களில் ஒன்று என்னன்னா, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரியுது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறாங்களோ, வார்த்தையை நம்புகிறாங்களோ, அவர்களால் நிச்சயமாக அடையாளங்கள் நடக்கும். ஆமேன். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசிச்சா ஒரு மனுஷன் அடையாளங்களை செய்வான். ஆண்டவரை நம்புறவங்க, ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிறவங்க நிச்சயமா என்ன செய்வாங்க? அடையாளங்களை செய்வார்கள். இன்னும் சொல்ல போனா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதனுடைய அடையாளமே ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியங்களை செய்வது தான். ஆமேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அவன் வாயினாலே வருகிற வெறும் வார்த்தையாலே சொல்லக்கூடாது. அந்த காரியங்களை நான் தேவ பிள்ளை தான், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் தான் என்கிற காரியத்தை அடையாளங்களினால் நிரூபிக்க வேண்டும். ஆமேன். அதை நான் போன வாரம் சொன்னேன். நான் இந்திய குடிமகன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னது? ஆதார் அட்டை. ஆதார் அட்டை இல்லைன்னா, இல்லை ரேஷன் கார்டு இல்லைன்னா, ஓட்டர் ஐடி இல்லைன்னா நான் இந்திய குடிமகன் என்பதற்கு என்னவே கிடையாது, அடையாளமே இல்லை. இல்லை, நம்மளை அகதிகளை சேர்த்துருவாங்க. ஏதோ ஊர்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான் போலன்னு சொல்லி நம்மளை தனியாக ஒதுக்கிடுவாங்க. நான் இந்திய குடிமகன், நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், நான் மதுரைக்காரன் தான், நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன் தான், நான் இந்தியாவை சேர்ந்தவன் தான் அப்படின்னா அடையாளத்தை நீங்களாம் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். அதே போலதான் ஒருவன் தேவனுடைய பிள்ளைன்னா, ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறவன் என்றால் அவன் நிச்சயமாய் அடையாளங்களை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். ஆமேன். அதுதான் என்னென்ன அடையாளங்கள் சொல்லி ஆண்டவர் வரிசைப்படுத்துகிறார். என்ன அடையாளம்? ஒரு விசுவாசிக்கிறவன், ஒரு தேவ பிள்ளை, முதலாவது அவன் வெளிப்படுத்த வேண்டிய அடையாளம் என்ன அப்படின்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துவது. ரெண்டாவது அடையாளம் என்ன? நவமான பாஷைகளை பேசுவது, அந்நிய பாஷைகளை பேசுவது. மூணாவது என்ன? சர்ப்பங்களை எடுப்பது. நாலாவது என்ன? சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஐந்தாவது என்ன? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாருடைய அடையாளம்? தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய அடையாளம். ஆமேன். நாம் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோமா என்பது கேள்வி. இல்லை,
நம்ம எல்லா இடங்களும் என்ன சொல்கிறோன்னா ஆண்டுடைய பிள்ளைன்னு சும்மா சும்மா சொல்கிறோம். ஆனால் அடையாளம் காட்டு, உன் அடையாளம் என்ன, நீ ஆண்டுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? எனக்கு நிறைய வசனம் தெரியும், நான் நல்லா ஜெபிக்கிறவன். ஆண்டு பிள்ளை அடையாளம் என்ன? நான் நல்லா உபவாசிக்கிற ஆள். அது அவங்களுக்கு தேவையில்லை. இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவ பிள்ளைன்னு காமிக்கணும்னா இந்த 5 காரியங்களில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். ஆமேன். இந்த 5 அட்டைகளில் ஏதாச்சும் ஒரு அட்டையை என்ன செய்யணும்? எடுத்து காமிக்கணும். நமக்கு இந்த ரேஷன் கார்டு, அப்புறம் என்ன ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் என்ன இருக்குது, டிரைவிங் லைசன்ஸு, இன்னும் பேன் கார்டு எல்லாம் இருக்குல்ல. இந்த 5 அட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த அச்சை ஏதாச்சும் ஒன்றை காமிச்சா கூட போதும். என்ன சொல்லிடுவாங்க? ஓகே, நீ இந்தியக்காரன் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 5 அடையாளத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட போதும். நம்ம யார் அடையாளப்பட்டு, நம்ம யாராக இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த முதல் அடையாளத்தை குறித்து தான் நேற்றைக்கு நம்ம தியானித்தோம். ஒருவன் தேவனுடைய பிள்ளைன்னா முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துகிறவனாக இருக்க வேண்டும். பிசாசை அல்ல, பிசாசுகளை. சொல்லுங்க, பிசாசை அல்ல, பிசாசுகளை. ஒரு பிசாசை துரத்துட்டு சந்தோஷப்படக்கூடாது, அடுத்த பிசாசை தேடி போகணும். ஏன்னா நம்ம பிசாசை துரத்துறவங்க கிடையாது, பிசாசுகளை துரத்துகிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். இதனுடைய இன்னொரு பாட்டு தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதல் அடையாளத்தினுடைய இன்னொரு பகுதியை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வேத பகுதியை நம்மளாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 17-18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26:17-18. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இங்க பவுல் அகிரிப்பா ராஜா இன்னும் பெஸ்து இவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சார், எப்படி அழைச்சார்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போதான் பவுல் சொல்றாரு, இங்க பாருங்க அகிரிப்பா ராஜாவே, ஆண்டவர் எண்ணத்தில் தரிசனமாகி நான் லெட்டரை வாங்கிட்டு நேர தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிற ஜனங்களை துன்பப்படுத்துவதற்கு போற வழியில சூரியனை விட மகா பிரகாசமாய் ஒருவர் எனக்கு தரிசனமாகிறார். அவர் யாருன்னா இயேசு. எனக்கு தரிசனமாகி சொல்றாரு, பவுலே, நான் உன்னை இதுக்காக தெரிந்து கொள்ளல. முள்ளில் உனக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? ஏன் என்ன துன்பப்படுத்துற? நான் உன்னை என்ன காரியத்துக்காக தெரிந்து கொள்றேன் அப்படின்னா, உன்னை உன் சொந்த ஜனத்திலிருந்தும் மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்து அநேகரை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரும்படி, அநேகரை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்க நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். பவுல் சொல்றான், இதுக்காக தான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் என்னோட சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை பற்றுகிற விசுவாசத்தினால பாவ மன்னிப்பையும் சுதந்திரத்தையும் அடையும்படிக்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நான் என்ன செய்யணுமா? ஜனங்களை திருப்ப வேண்டும். ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினது, ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தது, ஆண்டவர் என்னை அழைத்தது, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தது, ஆண்டவர் எனக்கு தரிசனமானது எதற்காகன்னா, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களை என்னையும் விடுவிச்சது எதற்காக? உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தது எதற்காக? உங்களையும் என்னையும் அபிஷேகித்தது எதற்காக அப்படின்னா, சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக, சாத்தானுடைய கட்டுகள் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக. அதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை என்னையும் விடுவித்திருக்கிறார். நீங்களும் நானும் பெற்ற விடுதலை நமக்காக ஆனதல்ல, மற்றவருடைய விடுதலையை கொண்டு வருவதற்காக. ஆமேன். இதுல பவுல் தெளிவா இருந்தான். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தது,
ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினது, ஆண்டவர் என்னை அழைத்தது, ஆண்டவர் எனக்கு தரிசனமானது எதற்காகன்னா சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்ன? தேவன் நம்மை விடுதலையாக்குனதுற நோக்கம் என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார். முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப நீங்களும் நானும் எப்ப இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்ப பிரித்தெடுக்கப்படுகிறோமோ, எப்ப விடுதலையாக்கப்படுகிறோமோ, அப்ப கர்த்தர் நம்ம கொடுக்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்த வேண்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுல யாருக்கு டவுட் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை விடுவித்தது சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு நான் போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம சாத்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நிச்சயமாக சாத்தானை துரத்தணும்னு சொல்லி சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம பேசணும். இன்னைக்கு பிசாசுகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, நம்மை குறித்து பிசாசு என்ன நினைக்கிறான், இதை கொஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாம பிசாசை கண்டு பயப்படுறோம், நாம பிசாசை துரத்துறதுக்கு பயப்படுறோம். யாருக்காச்சும் பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா ஐயோ அம்மான்னு ஓடிடுறோம், பக்கத்தில் போவதுக்கே பயப்படுறோம். ஏன்னா அங்கே சத்தத்தை கேட்டால் நமக்கு என்ன வருது? பயம் வருது. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு நம்மளை குறித்து அவன் என்ன நினைக்கிறான்? நாம் அவனை குறித்து இப்படி நினச்சி வச்சிருக்கிறோம். அவனை குறித்து பயப்படுறது, அவனை குறித்து ஓடுறது, அவனை வந்திருந்தாலே அலறது, அவனை என்ன சொல்கிறது, அவன் பிசாசு நினச்சாலே நம்ம இருதயம் என்ன செஞ்சிருது? கலங்குது. ஆனால் பிசாசுக்கு நம்மளை குறித்த அறிவு என்ன? ஒரு வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. 28வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28லிருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் அக்கறையிலே கெர்கெசேனு நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஆமேன். இப்போ இங்க ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. கல்லறையில் 2 மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 மனிதர்களுக்குள்ளேயும் லேகியோன் என்கிற பிசாசு இருக்கு. லேகியோன் என்றால் ஒரு சேனை என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 6000 பிசாசு. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு, 2 பேருக்குள்ளுமே இருக்கு. இப்போ இந்த பிசாசுகள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வர்றார். இதற்கு முன்னாடி யார் வந்தானா? மனிதர்கள் வந்தாங்க. மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, அந்த பிசாசு பிடித்த மனிதர்கள் கொடியவராக இருந்தபடினால எந்த மனுஷனோ அந்த பக்கமா போக முடியல. எல்லாருக்குள்ளேயும் பயம். ஏன்னா அந்த பக்கமா போனா அவங்க ஏதாச்சும் என்ன பண்றாங்க? செஞ்சிருவாங்க. அந்த பிசாசு நம்ம மேல கல்லெறியும், அந்த பிசாசு நம்மளை துன்பப்படுத்தும், அந்த பிசாசு நம்மளை காயப்படுத்தும். அதனால நம்ம எங்க போக வேண்டாம், அந்த பக்கமே போக வேண்டாம்னு சொல்லி அந்த கல்லறையின் பக்கத்துக்கோ அந்த மனுஷர்களுடைய பக்கத்துக்கோ யார் என்ன செய்யறதில்லை? போகிறதில்லை. எல்லாரும் அவர்களை கண்டு பயந்தார்கள். எல்லாரும் அந்த வழியா போவதுக்கு கூட, அவங்க வீட்டுக்கு அந்த வழியாத்தான் போனோம், அவங்களுடைய இடத்துக்கு வேலை ஸ்தலத்துக்கு அந்த வழியாத்தான் போனோம்.
அவங்க பிஸ்னஸுக்கு அந்த வழியாகத்தான் போகணும். ஆனால் அந்த வழியாக என்ன செய்கிறது கிடையாது, போவது கிடையாது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் எங்கள் ஊரில் ஒரு ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்கும், ஒரு ஹிந்து கோவில் ஒன்று இருக்கும். அதை தாண்டி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு வரணும். நைட்டு எங்கேயும் நாங்கள் போகணுன்னாலும் அந்த பாதை வழியாக தான் கடந்து போகணும். நிறைய நேரங்களில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வழியாக போகிறதுக்கு பயம். அதனால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கும். அங்கே வழியாக போனால் பிசாசு பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது, பேய் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் அந்த பக்கமே போகாமல் விலகி பல கிலோமீட்டர் சுற்றி போன நாட்கள் உண்டு. பல என்ன சொல்ல, ஸ்கூலுக்கு போனால் கூட சில டைம் அப்படி போக மாட்டோம், வேறு வழியாக குறுக்கு வழியாக போய் வேறு வழியாக போகிற மாதிரி தான் போவோம். ஏன்னா பயம். அந்த வழியாக போனால் பிசாசு நம்மளை அடிச்சிருமோ, பேய் நம்மளை அடிச்சிருமோ, ஏன்னா அதுக்கு பேரே பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் அதை கண்டு பயப்படுவோம், பசங்க எல்லாருமே. அதனால் எங்களுக்கெல்லாம் அந்த வழியாக போகிறதுக்கே ஒரு பயம். இங்கே அதே மாதிரி தான் இந்த 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 மனிதர்கள், அந்த அந்த மனிதர்கள் இருக்கிற, அந்த பிசாசு பிடிச்சவங்க இருக்கிற வழியாக போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. அந்த கல்லறையிலேருந்து கொஞ்சம் தூரம் அவங்க ஏரியா இருந்தால் கூட அந்த வழி என்ன செய்ய முடியாது, இப்போ போகலை. இதுதான் சாதாரண மனுஷனுடைய லைஃப். இந்த மனிதனைப் போல, இந்த மனிதர்களைப் போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் யாரை அறிஞ்சு வச்சிருந்தாங்க, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷங்களை. என்ன, அந்த பக்கம் போனால் கல்லெறிஞ்சிருவாங்க, இல்லை அந்த பக்கம் போனால் பிசாசு இருக்குது, அந்த பக்கம் போனால் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, அதில் குறித்த ஒரு பயம், அது நம்மளை துரத்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை அவங்க அறிஞ்சு வச்சிருந்ததுனால அந்த பக்கமாக ஒருத்தங்க கூட என்ன செய்யலை, போகலை. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை துரத்தாத காரணம் இதுதான். பிசாசுகளை குறித்த தவறான அறிவுகள், பிசாசுகளை குறித்த தவறான எண்ணம், அது நம்மளை சேதப்படுத்தும், அது நம்மளை காயப்படுத்தும், அது நம்ம குடும்பத்தை பாதிக்கும், அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கும். அதனால எதுக்கு பிரச்சனை, அந்த பக்கமே போக வேண்டாம். ஆனால் பாருங்க, அந்த பக்கமாக யார் வந்தான்னா, இப்போ இயேசு வருகிறார். யார் வர்றா, இயேசு வர்றார். இப்போ இயேசு வரும்போது, இப்போ வாசிங்க பார்க்கலாம், 29 வசனத்துக்கு வாங்க எல்லாரும். அவர்கள் அவரை நோக்கி, யாருன்னா இந்த பிசாசு பிடிச்ச மனுஷங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்குள்ள இருந்து பிசாசு பேசுது. என்ன பேசுது, இயேசுவே. முதல் வார்த்தை என்ன, இயேசுவே. இயேசு என்பது இயேசுனுடைய பெயர், அவ்வளவுதான். இந்த இயேசு, இந்த பெயரை, இயேசுனுடைய பெயரை யார் அறிஞ்சு வச்சிருக்கா, பிசாஸ். இயேசுனுடைய பெயர் இவருக்கு இயேசு என்று பெயர்னு சொல்லி முன்ன பழைய காலத்தெல்லாம் இல்லை. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசுன்னு சொல்லி தீர்க்கதரிசனம்லாம் உரைக்கலை. இயேசுன்னு பேர் வைக்கிறது யாருன்னா, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் மரியாளும் யோசேப்பு என்ன செய்கிறாங்க, இவர் உலகத்தின் பாவத்தை தீர்க்கிறவர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு யார் சொல்றா, தூதன் சொல்றான். அதுக்கப்புறம் இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. இயேசுங்கிற பெயர் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கிடையாது. இப்ப இயேசுவுக்கு மரியாளும் யோசேப்பும் வச்ச பெயர் யாருக்கு தெரியுது, உங்க பேர் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் உங்க பேரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். பிசாசுக்கு தேவ பிள்ளைகளுடைய பெயர் தெரியும், மற்றவர்களுடைய பெயர் தெரியுமோ தெரியாதோ, ஆனா உங்க பெயரை அவன் நன்றாய் அறிந்து வைத்திருப்பான். நமக்கு பிசாசுடைய பெயர் தெரியுமோ தெரியாது, நமக்கு தெரியாது. அவன் லேகியோன் பிசாசா, அது வலு சர்ப்பமா, நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா பிசாசுக்கு உங்க பேரு நல்லாவே தெரியும். நீங்க போய் நின்ன உடனே சொல்லுவான், நீ தேவராஜன் தானே, உங்க பேரை சொல்லி சொல்லும், நீங்க இன்னார் தானே. ஆமேன், ஆமேன். அதுக்கு மற்றவர்களுடைய பெயர்களை அறிந்து வைத்திருப்பது அவசியம் அல்ல, ஆனா உங்களுடைய பெயரை அறிந்து வைத்திருப்பது அதுக்கு அவசியமா இருக்கு. ஏன் தெரியுமா, உங்க பெயரை கேட்டாலே அந்த இடத்துல அது என்ன செய்யாது, நிற்காது. மற்ற மனுஷனுடைய பெயரை கண்டா, பெயரை கேட்டா அதுக்கு பயம் இல்லை. ஆனா உங்க பெயரை கேட்டா அதுக்கு என்னது, இப்ப பயம். அதனால இன்னாரு வர்றான்னு தூரத்துல இருந்து தெரிஞ்சாலே
அது ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், விலகி ஓட ஆரம்பிச்சிடும். உங்க பெயரை கேட்டாலே போதும், உங்க பெயர் தெரிஞ்சாலே போதும், அது அந்த இடத்துல என்ன செய்யாது, நிற்காது. இப்ப பிசாசுக்கு உங்க பெயரை அது நன்றாக என்ன பண்ணி வைத்திருக்கு, அறிஞ்சு வச்சிருக்கு. அப்போ உங்க பெயரை தெரிஞ்ச பிசாசுக்கு உங்க ஊர் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? நல்லாவே தெரியும். நீங்க எங்கேருந்து வர்றீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு முறை நான் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கும்போது நாகர்கோவிலிருந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக, நாகர்கோவிலேருந்து கொஞ்சம் தூரம், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எவ்வளவோ ஜோம் பண்ணியும் சரியாகலை, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ எங்களுக்கு இந்த வெள்ளி சனி லீவு வரும், 4 நாள் கிளாஸ் இருக்கும், வெள்ளி சனி லீவ் வரும். அந்த டைமில் பிசாசை அப்போ அவங்க ஜோம் பண்ணலாம் பிசாசுக்காக விடுதலைக்காகன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜோம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னா பஸ்ஸில் கிளம்புறேன். அப்போ பஸ்ஸில் போகும்போது ஒரு இடத்துல ஒரு 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 ஆக்சிடெண்ட் ஆக மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. ஆனால் ஆண்டர் பஸ் என்ன பண்ணார்னா டேர்ன் பண்ணி கரெக்டாக ரூட்டில் கொண்டு போயிட்டார். அப்போ பாலம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு, இந்த பைபாஸ் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு நிறைய வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து கத்தர் காப்பாற்றினார், ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஸோ அதுலேருந்து தப்பிச்சு நாங்கள் நேராக ப்ரேயர் பண்ண போயாச்சு, இறங்கி வந்து கூட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் உட்கார முன்னாடி சொல்லுது, நான் ஒன்று அங்கேயே கொல்லணும்னு நினச்சேன். எங்கேயே கொல்லணும்னு நினச்சேன்? நீ வரும்போது பெரிய ஆக்சிடெண்ட் ஆக நினச்சது தெரியுமா? ஆக்சிடெண்ட், ஆமாம், அது நான் தான் பண்ணேன், பிசாசு சொல்லுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு தான் போனேன். வீட்டில் போய் மாடியில் நின்று நல்லா கொஞ்சம் அந்நிய பாஷை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு ஒரு வார்பட்ட கெட்ட ஸ்மெல் வந்துச்சு. அப்போ நான் அதை செட்டப் பண்ணி விட்டுட்டேன். அது சொல்லுது, நான் உனக்கு அப்போ கெட்ட ஸ்மெல்லை கொண்டு வந்தேன் தெரியுமா, அப்போயாச்சும் நீ ப்ரேயரை ஸ்டாப் பண்ணுவேன்னு நினச்சேன், அப்போவே நீ என்ன செய்யலை, ப்ரேயரை நிப்பாட்டில். நீ எப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போவே எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. எதுக்குங்க வந்தேன்? அப்பந்தான் யோசிக்கிறேன், பிசாசுக்கு நான் எங்கே வர்றேன், எந்த இடத்துல வர்றேன், எந்த பஸ்ஸில் வர்றேன், எங்கே நின்று ஜோம் பண்ணுறேன், எல்லாம் யாருக்கு தெரியுது? ஆமென். நான் சொல்ல, இது உண்மைங்க, இது வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணி விடுதலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பிசாசை பற்றி தவறாக புரிஞ்சிருக்கிறோம். பிசாசுக்கு நம்ம பயப்படுறோம். இப்போ அவன் என்ன செய்யறான்னா நம்மளை கண்டு பயப்படுறான். ஐயோ இவன் கிளம்பிட்டான், ஐயோ இவன் வந்துட்டு இருக்கிறான், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லி அவன் நம்மளை கண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். ஸோ நம்மளை குறித்து அவன் அறிந்து வைக்கிறது எதுக்குன்னா நம்மளை கண்டு ஓடுறதுக்கு, நம்மளை கண்டு பயந்து ஓடுறது. ஆனால் நமக்கு பிசாசை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவனை கண்டு ஓடிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது வாங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ஸோ முதலாவது நாம் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, இயேசுவே தேவனுடைய குமாரனே. நம்ம பெயரு, நம்ம ஊரு, நம்ம எங்கே இருக்கிறோம் மட்டும் அவனுக்கு இல்லை, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது அவனுக்கு என்ன செய்யும், தெரியும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்கள் வல்லமையை உடையவங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய குமாரன் என்பது அவனுக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கிறது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஆமென். நீங்கள் யார் என்பதை, நீங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்கள் என்பதை அவன் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறான். இது ரெண்டாவது. அப்போ யோசித்து பாருங்க, அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இல்லை, நம்ம பிசாசுடைய வல்லமையை துரத்தணும்னா நம்ம யாரா இருக்கணும்? அப்பனா தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். அவனுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட வல்லமையை உடையவர்னு சொல்லி பிசாசு அறிஞ்சு வச்சிருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி அவன் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னா, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன. அப்படி என்ன அர்த்தம்னா, எங்களுக்கும் உமக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. எங்களுடைய ஆளு நீர் கிடையாது. எங்களுக்கு உமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு உமக்கும் நிறைய காரியங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களுக்கு உமக்கும் என்ன, உம்முடைய காரியம் எங்களிடத்துல எதுவும் இல்லை, என்னுடையது உம்மிடத்துல எதுவும் இல்லை.
இன்னைக்கு பிசாசுக்கு தெரியுது, இவனிடத்துல நம்முடைய காரியம் எதுவும் இல்லை. இது பிசாசு நம்மளை அறிந்து வைத்திருக்கிற அறிவு. நம்ம பேர் என்னன்னு தெரியுது, நம்ம ஊர் என்ன எல்லாமே தெரியும், நம்ம யாருடைய பிள்ளை, நம்ம எப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய சரக்கு எதுவும் நம்ம இடத்துல இல்லை, அவனுக்கு நமக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லைங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்து. இவ்வளவு அறிந்தவன் எதுக்குன்னா, பேரை அறிஞ்சது, நீர் தேவனுடைய குமாரன் என்பது அறிந்தது, எனக்கும் உம்மிடத்திலே சம்பந்தம் இல்லை என்பது அறிஞ்சது எதுக்கு அப்படின்னா, நீர் எதுக்காக வந்திருக்கிறீங்க, எங்க என்ன வேதனைப்படுத்த, எங்களை இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை அழிக்கவா வந்தீர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்ப பிசாசுக்கு நம்மளை குறித்த அறிவு என்ன தெரியுமா, இவன் தேவராஜன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவனிடத்துல நம்ம இடத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது, இவன் என்ன பண்ணுவான்னா என்ன வேதனைப்படுத்துவான், இவன் என்ன கெடுப்பான், இவன் என்ன அழிச்சு போடுவான், இவன் என்ன துரத்துவான், இவன் என்ன சொல்லுவான், என்ன எல்லா விதங்களிலும் நெருக்குவான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியுது. நம்ம என்ன சொல்றோம், பிரதர் பிசாசு பக்கத்தில் போனா பிசாசு நம்மளை வேதனைப்படுத்திரும் பிரதர். பிசாசு என்ன சொல்லுது, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் நம்ம இடத்துல வந்தா இவன் நம்மளை என்ன பண்றான், வேதனைப்படுத்துறான், இவன் நம்மளை கெடுக்கிறான், இவன் நம்மளை அழிக்கிறான், இவன் நம்மளை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி பிசாசுக்கு தெரியுது. ஆமென். நான் சொல்ல எத்தனை நேரம் புரியுது? அதுல இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணது பாருங்க, இதுக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா, சொல்லுது காலம் வரும் முன்னே. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்குன்னு பிசாசுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. என்ன காலம்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் காலம் ஒன்று இருக்கு. அந்த நியாய தீர்ப்பின் காலத்துல பிசாசு என்ன பண்ணுவார், முற்றிலுமாய் பாதாளத்தில் கீழே தள்ளி போட போறார். இப்ப இவன் என்ன சொல்றான் தெரியுமா, தேவகுமாரனே அந்த காலம் என்ன செய்யல, வரல, அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தீங்க? அப்ப என்னன்னா, இவனுக்கு அவரை கண்டோன்னு என்ன ஆயிடுச்சு, இப்ப பயம். காலம் வரும் முன்னே வந்திருக்கிறாரு, ஏதோ செய்ய போறாரு, இப்பவே நம்மளை அழிச்சிருவாரோ, இப்பவே நம்மளை நியாயம் தீர்த்துருவாருன்னு சொல்லி அவரை கண்ட உடனே இவனுக்கு பயம். என்ன பயம் வருதுன்னா, நித்திய காலத்தை குறிச்ச பயம் வந்துருது. யாருக்கு? பிசாசுக்கு. அவன் நம்மளை குறித்து என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறான்னா, இவன் வந்தாலே நமக்கு என்ன வந்துருது, பயம் வரும்டான்னு அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு அவனை பார்த்தாலும் என்ன வந்துடுது பிரதர்? இது பிசாசு ஒரு தேவ பிள்ளை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அறிவு. இவன் வந்தானா நம்மளை கெடுப்பான், இவன் வந்தானா நம்மளை அழிப்பான், இவன் வந்தாலே நமக்கு பயம் வந்துடுது. இவன் ஏன் வர்றான் அப்படிங்கிற சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம், இவன் எதுக்கு இங்கிட்டு வர்றான் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் யாருக்கு வருது? பிசாசுக்கு வருது. அல்லேலூயா. அதோட நிப்பாட்டல. அடுத்தது வாசிங்க. வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டு. இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, எங்களை பன்றிகளுக்குள்ளே தயவு செய்து என்ன பண்ணிடுங்க, அனுப்பி விடுங்கன்னு சொல்லி வேண்டுகிறது. இப்போ பிசாசுக்கு தெரியும், நம்மெல்லாம் இவருக்கு கீழே இருக்கிறோம், இவர் நமக்கு மேலே இருக்கிறார். இவர் வந்தார்னா நம்மளை ஆளுகை செய்வார், இவர் வந்தார்னா நம்மளை துரத்துவார், இவர் வந்தார்னா நம்ம அடிமையா மாறிடுவோம், நாம அவருக்கு கீழே இருக்கிறோம்னு சொல்லி பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பிசாசு நம்மளை பார்க்கறது தான் அப்படிதான். இவன் நமக்கு மேலே இருக்கிறான், நம்மளாம் யாருக்கு கீழே இருக்கிறோம், இவனுக்கு கீழே இருக்கிறோம். இதுதாங்க பிசாசு நம்மளை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிற அறிவு. ஆமென். பிசாசுக்கு நம்மள பேர் தெரியும், நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிறது தெரியும்,
நம்மளது எப்படிப்பட்ட வல்லம் இருக்குங்கிறது தெரியும். நம்ம வந்தாலே அவனுக்கு அழிவு வரும் என்பது தெரியும். நம்ம வந்தாலே அவனுக்கு பயம் வருதுங்கிறது அவனுக்கு தெரியும். நாம் வந்தாலே அவன் எரிச்சல் அடைகிறது அவனுக்கு தெரியும். நம்ம போனாலே அவ்வளோதான், நம்மளை துரத்திடுவாங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது தெரியும். நாம் போனாலே இவன் நம்மளை ஆளுகை செஞ்சிருவான், இவன் நம்மளை அடிமைப்படுத்துவாங்கிறது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளத்தையும் பிசாசு அறிஞ்சு வச்சிருக்கிறான். நாம இப்ப என்ன அறிவுல உடையவளா இருக்கிறோம்? இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிசாசுகளை என்ன பண்ணுவ? துரத்துவ. ஆமென். பிசாசு அவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற நினைவுகள் வேற, ஆனா நாம பிசாசை குறித்து வச்சிருக்கிற நினைவுகள் வேற. அவன் பெரிய ஆளு, அவன் அழிச்சிருவான், அவன் கொன்னுடுவான், அவன் பண்ணிடுவான். பிசாசு நம்ம காலுக்கு கீழே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். பிசாசு முன்னாடி நீங்கள் போனாலே போதும் அவனுக்கு பயம் வரும். பிசாசுக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நடுக்கம் உண்டாக ஆரம்பிக்கிறோம். இவன் நம்மளை கெடுக்க வந்துட்டானே, அழிக்க வந்துட்டானேங்கிற ஒரு பயம் பிசாசு உண்டாகும். அதனால் சொல்கிறேன், தைரியமாக பிசாசை துரத்துவதற்கு போங்க. தைரியமாக பிசாசுகளை துரத்துங்க. தைரியமாக பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தைரியமாக பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து ஜெபம் பண்ணுங்க. தைரியமாக பிசாசின் ஆவிகளை இயேசுவின் வல்லமையால் துரத்துங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பிசாசு துரத்த முடியுமா முடியாதா? ஆமென், ஆமென். நம்ம முன்னாடி நடுங்கி நம்ம பேரை கேட்டாலே பயப்படுறாள். நம்ம பேரை கேட்டாலே பயப்படுவான். ஐயோ வந்துட்டானே, ஐயோ இவன் இதான் பேசினோம்னா நம்ம 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 நிலைமை அவ்வளோதானே. நிறைய நேரங்களில் எப்போதுமே இதுதான் பிசாசனுடைய எண்ணம். அது பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி, சின்ன பிசாசாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி பிசாசாக இருந்தாலும் சரி. ஆமென். எல்லாத்தையும் துரத்த நம்மளால முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமென். ஸோ இதுதான் பிசாசுகளுக்கு இருக்கிற அறிவு, நம்மை குறித்த அறிவு. ஆமென். ஸோ இப்போ நமக்கு என்ன அறிவு இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த மனிதர்களைப் போல அவன் பக்கம் போகிறதுக்கு பயப்படுறோமா? அவன் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற பாதையாக போக நினைக்கிறோமா? இதெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து, நமக்குள்ளே இருக்கிற அதிகாரம் என்ன, நம்ம எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ பிசாசு இப்படி நம்மளை கண்டு பயப்படுறான், இவ்வளவு நம்மளை கண்டு அவன் அச்சங்கொள்கிறான், நம்மளை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த பிசாசை நம்ம எப்படி துரத்தலாம்? இந்த பிசாசை எப்படி துரத்தலாம்? ரெண்டு விதங்களில் ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 17:18. இயேசு பிசாசை அதட்டினார். சொல்லுங்க, என்ன பண்ணார்? இயேசு பிசாசை அதட்டினார். பிசாசை துரத்துவதற்கு முதல் வழி அதட்டுதல். என்ன செய்தல்? சொல்லுங்க, அதட்டுதல். அதட்டுதல்னா என்ன? சீப்பா போறியா இல்லையா, அவ்வளோதான். இந்த சின்ன பிள்ளைகள் அதட்டுவோம் பார்த்தீங்களா? தப்பண்ணா, ஏய் தப்பண்ணா என்ன பண்ணுற நீ, அப்படி அதட்டுவோம்ல, அதே தான். பிசாசை பார்த்து நீ என்ன பண்ண போதும்? அதட்டினா போதும். உங்க அதட்டுதலுக்கு தான் அவன் அவ்வளோ பயப்படுறான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், பிசாசோட உட்காந்து சம்பாஷணை பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவங்ககிட்ட உட்காந்து கதை கேட்கலாமா? மணிக்கணக்காக கேட்குறது. அவனும் உட்காந்து வாடா சாமி நீ தானே எனக்கு ஏற்றாலும் உட்காந்து நினைச்சு ஆரம்பிச்சிருவான், கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். நான் அந்த ஊருக்கு போனேன்னா, அந்த பஸ்ஸில் ஏறினேன்னா, அப்போ அந்த அம்மா வந்துச்சா, அந்த அம்மா தலை மேலே ஏறி உட்காந்தேன்னா, அப்படி அவங்க வீட்டுக்கு
இப்படி கதை விட ஆரம்பிப்பான். இதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். வசனம் சொல்லுது, பிசாசு என்ன பண்ணு, அதட்டு. அதட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். பிசாசோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அதட்டுனா போதும். இயேசுவின் நாமத்தினால போ, இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போ, அவ்வளவுதான். அந்த அதட்டுதலுக்கு பிசாசு பயப்படுறான். அந்த அதட்டுதலை தான் அவனால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஆமென். உங்க அதட்டுதலுக்கு கர்த்தர் அவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறார். பிள்ளைகள் அதட்டுறோம், மனைவி அதட்டுறோம், கணவரை அதட்டுறோம், ஃப்ரெண்டுகளை அதட்டுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை அதட்டுறோம், ஒருத்தனை மட்டும் அதட்ட மாட்டோம். யார? பிசாச. ஆமென். அதட்ட வேண்டிய ஒரே ஆள் யாரு? பிசாசு. இல்லை, சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை கொண்டு வரும் பொழுது அந்த பிரிவினையின் பிசாசை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அதட்டுங்க. பிசாசை அதட்ட பழகுங்க. ஆமென் சொல்லுங்க மகளா. அல்லேலூயா. ஸோ முதலாவது பிசாசை துரத்துறதுக்கு வழி என்னன்னா, இயேசு எப்படி துரத்தினார்னா அதட்டினார். சொல்லுங்க, என்ன பண்ணார்? அதட்டினார். எங்கே போனாலும் எப்போ வெளியே, அவ்வளோதான். வெளியே போகும்பார் போயிடும், போகும்பார் போயிடும். இது இயேசுனுடைய வழி. என்ன வழி? முத வழி என்ன? அதட்டுதல். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் சொல்லப்படுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ரெண்டாவது, அவனை துரத்துறதுக்கு வழி என்னன்னா, அவனுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்க. முதல்ல அவனை அதட்டுங்க, ரெண்டாவது எதிர்த்து நில்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, எதிர்த்து நிற்கிறதே கிடையாது. பிசாசை கண்டு அங்கிட்டு வந்தானா இங்கிட்டு என்ன செய்யறது? ஓடுறது. கொஞ்சம் நின்று அவன் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கு, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது எப்படின்னா, ஒரு நாய் உங்களை குலைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கும்? குலைக்கும். நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க நின்னுட்டீங்கன்னா நாய் நின்றோம். அது எதிர்த்து நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஓட ஆரம்பிக்கும். அதே ப்ரொசீஜர் தான். பிசாசை கண்டு நீங்க பயந்து ஓடுகிறது வரைக்கும் அவன் உங்களை துரத்திக்கிட்டே இருப்பான். எப்ப நீங்க எதிர்த்து நிற்கிறீங்களோ அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி ஓடி போவான்னா, துண்டகானம் துணியகானம் சொல்லிட்டு அவன் எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடுவான். என்ன செஞ்சா போதும்? சொல்லுங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். முதல் என்ன? அவனை அதட்டணும். ரெண்டாவது அவனுக்கு எதிர்த்து. இதை ரெண்டு தாங்க வழி. இந்த ரெண்டு தான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். அவனுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா, அவனை அதட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பயப்படுவான். ஆனால் நம்ம ரெண்டையுமே என்ன செய்யறது? ரெண்டுமே கஷ்டமான வழியா இல்லை. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வழி ஒன்று அதட்டுதல், இன்னொன்று எதிர்த்து நிற்குதல். ஆமென். இந்த ஈஸியான வழியை கற்றுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டுலையும் நிற்பதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டு அதட்டுகிறதுக்குரிய ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. எதிர்த்து நிற்கிற பலன் எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. பயந்து பயந்து ஓடினது போதும். கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து ஓடினான். கோலியாத் வரதை பார்த்தோன்னு சவுலும் இஸ்ரவேல் படைகளும் விலகி விலகி ஓடினது, பயந்து ஓடினது. ஆனா ஒருத்த எதிர்த்து நின்னா யாரு? தாவீது. தாவீதை பார்த்தா பொடி பையனா இருக்கிறான். அவன் கண்ணுக்கு இத்தனோட நாயை போல தெரிகிறான் தாவீது கோலியாத்தின் கண்களுக்கு. ஆனா அவனை கொண்டுதான் கர்த்தர் கோலியாத் என்ன பண்ணாரு? வீழ்த்தினார். நீங்க பயந்து ஓடுகிறது வரைக்கும் பிசாசு உங்களை வீழ்த்திக்கிட்டே இருப்பான். ஆனா எப்ப நீங்க எலும்பி எதிர்த்து நிக்கிறீங்களோ, அதட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப அவன் உங்களை கண்டு என்ன செய்ய ஆரம்பிப்பான்? ஓட ஆரம்பிப்பான். என்ன பண்ண போறீங்க? தேவனை விசுவாசிக்கிற நாம என்ன பண்ண போறோம்? பயந்து ஓட போறோமா? எதிர்த்து நிற்க போறோமா? அதட்ட போறோமா? உங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஆமென். சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் வர பிரச்சனைகள் நமக்கு புரியல. நம்ம 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 குடும்பத்தில் நடக்கிற பிள்ளைகள் மத்தியில், கணவன் மனைவி மத்தியில், குடும்பங்களுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை நம்ம எப்படி நிறைய நேரம் பார்க்குறோன்னா மாம்சத்தின்படியே பார்த்துட்டு இருக்கிறோம்.
நான் சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் மாம்சத்தின்படியானதல்ல, ஆவிக்குரியபடி வந்தது. சில வியாதிகள் ஆவிக்குரியபடி வர்றது, பிசாசு கொண்டு வர்றான். சில குடும்பத்தில் சமாதானம் கேட்ட பிசாசு கொண்டு வர்றான். ஒரு நிமிஷம் நின்னு அந்த பிரச்சனையை பார்த்து அதட்டுங்க. ஆமென். நிறைய நேரங்களில் அந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த சோதனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த கவலையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது பிசாசு கொண்டு வர்றது. இந்த மாலை வேளையில ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, உங்க குடும்பங்கள் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ஈஸியா நீங்க சுலபமாக்கலாம். நின்னு பிசாச அதட்டி பாருங்க, சண்டையின் ஆவியை அதட்டி பாருங்க, தருத்திரத்தை அதட்டி பாருங்க, அது உங்களை விட்டு ஓடி போகும். குடும்பங்களுக்குள்ள வருகிற குழப்பத்தின் ஆவியை அதட்டி பாருங்க, பிசாசு குழப்பங்களை கொண்டு வருவான். குடும்பங்களுக்குள்ளே பொய்யை ஏவி விடுவான். அதட்டுங்க, நின்று எதிர்த்து நில்லுங்க. பிள்ளைகளோடு இல்ல, கணவனோடு இல்ல, அந்த ஆவிக்குரிய காரியத்தோட. என் குடும்பத்தில் இது நடக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இது நடக்கக்கூடாது, என் கணவருக்கு இது நடக்கக்கூடாது, என் மனைவிக்கு இது நடக்கக்கூடாது. நான் இந்த பிசாசின் காரியத்தை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் வாழ பழகிட்டோங்க. நம்ம எப்படி வாழ பழகிட்டோம். வாழ்க்கையில் வரும் பிரதர், குடும்பங்களில் இதெல்லாம் வரும். அது எப்படி வரும்? சில நேரங்களில் நம்முடைய சுய இச்சையினால பிரச்சனைகள் வரும், வராதுன்னு சொல்லலை. ஆனால் எல்லா காரியங்களும் சுய இச்சை அல்ல, பிசாசு கொண்டு வர்ற காரியம். அதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். தாவீதால ஒரு காரியத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரவேலை என்ன வேண்டும் என்பது, என்ன கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. இப்ப பிசாசு உள்ள வந்து சொல்றான், என்னன்றான். தாவீது கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற தாவீதுக்குள்ள பிசாசு ஏவனன் வசனம் சொல்லுது, யாருக்குள்ள வேணாலும் பிசாசு கிரியை செய்யலாம். அப்படி வரும்பொழுது கொஞ்சம் நிதானிச்சு நிதானமா செயல்பட்டோம்னா நாம தப்புவிக்கப்படுவோம். ஆனா தாவீது அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டான், கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டான். பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த ஏவுதலுக்கு அவன் இணங்கினதுனால அவன் பாவம் செஞ்சான். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேசம் கொள்ளையினால அழிக்கப்பட்டது. தண்டனையிலிருந்து தப்ப முடியல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தண்டனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கஷ்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? பிசாசினுடைய காரியத்தில் கொஞ்சம் எதிர்த்து நின்று, இது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, இது என் குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு ஒரு அதட்டி ஜெபம் பண்ணுங்க, ஒரு எதிர்த்து நின்று பாருங்க, எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. செங்கடலை மனதில் வச்சுக்கோங்க. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சீறி கொண்டு நிற்குது. செங்கடல் தடையா நிற்குது. இப்போ செங்கடல் தாண்டாதான் அந்த பக்கம் போக முடியும். பின்னாடி எதிரிகள், ரெண்டு பக்கமும் மலை, என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப மோசே தன் கோலை எடுத்து அந்த செங்கடலுக்கு எதிராக நின்று அந்த கோலை அதட்டுகிறதுக்கு அடையாளமாய் தன் கோலை நீட்டினா பாருங்க, செங்கடல் ரெண்டாய் பிரிந்து ஓடியது. நான் சொல்றேன், உங்க அதட்டுதலுக்கு எல்லாம் விலகி ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம செய்ய தான் மாட்டோம். நமக்கு இன்னும் அந்த 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 அறிவு வரல. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்புவோம். நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம், நம்ம வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிப்போம், நம்ம வியாதியிலிருந்து ஆரம்பிப்போம். அதை அதட்டுங்க. வியாதி ஆண்டவர் கொடுக்கிறதா பிசாசு கொடுக்கிறதா? சொல்லுங்க. பிசாசுனால வர்றது இல்ல, அது சாபத்தில் ஒண்ணு. சாபம் யாருடையது? சாத்தானுடைய காரியம். அதட்டுங்க. சத்துருக்களை அதட்ட பழகுவோம், பிசாசு அதட்டி பழகுவோம், வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். எனக்கு சில குடும்பங்களை நினைக்கும் போது இன்னும் கடினமா இருக்குது. சின்ன விஷயம், ஒரு அதட்டுதலுக்கு பிசாசு ஓடி போவான். இன்னைக்கு நான் இன்னொரு காரியத்தை எடுக்கணும்னு நினைச்சேன், அது முடியல. இந்த அதட்டுதலுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டுமானால், இந்த அதட்டுகிற காரியத்தில் பிசாசு விழணும்னா, எதிர்த்து நிற்கும்போது பிசாசு விழணும்னா, அதுக்கு சில காரியங்கள் நமக்கு தேவை. அதை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஸோ பிசாசுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், என்னன்னு தெரியும்? உங்கள் பேரை சொன்னாலே பயம்னு அவனுக்கு தெரியும், உங்கள் அபிஷேகம் அவனுக்கு தெரியும்,
நீங்கள் யாருடைய பிள்ளைங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்கள் வந்தீங்கனாலே அவனுக்கு என்ன இருக்குது, கேடுன்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் வந்தாலும் இவன் நம்மளை அழிக்காமல் போக மாட்டான்டான்னு அவனுக்கு தெரியும். ஆமேன். உங்களை குறித்து அவன் உங்களை நினைச்சாலே அவன் பயப்படுறான். தேவ பிள்ளைகளே, உங்களை நினைச்சாலே பிசாசு பயப்படுவான். அப்படிதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நான் மீதி காரியத்தை அடுத்த வாரம் 3வது பகுதியாக அதை உங்களை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் 2 ஒரு காரியம்தான். கர்த்தர் உங்களை சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவங்களை விடுவிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை விடுதலையாக்குனது அதுக்காகத்தான். உங்களை தெரிந்தெடுத்தது அதுக்காகத்தான். உங்களை உருவாக்குனது அதற்காகத்தான். ஆமேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து பிசாசு என்ன தெரியுமா? இவன் வந்தாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது நல்லாவே தெரியும். இவன் வந்தாலும் என்ன துரத்துவான அவன் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறான். உங்கள் பேரை கேட்டால் பயம், உங்கள் ஊரை கேட்டால் பயம், நீங்கள் இயேசுவின் தேவனுடைய பிள்ளைங்கிறத அறிஞ்சா பயம், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தா பயம், நீங்கள் வந்தாலே அவனுக்கு கேடுன்னு பயம், நீங்கள் போனாலும் அவன் நினைக்கிற அந்த இவனை அழிக்க தான் வந்திருக்கிறான்னு பயம், உங்களை அவன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு பயம். இந்த பிசாசை துரத்துவதற்கு நீங்க அதட்டுனா போதும், அவனுக்கு எதிர்த்து நின்னா போதும். நீ உங்க குடும்பங்களில் இருக்கிற பிசாசை அதட்டுங்க. நீங்க விரும்பாத காரியங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கும்னு அதை அதட்டுங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கும்னு அதை அதட்டி ஜெபம் பண்ணுங்க.